Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர், அத்தியாயம் 58. வானரின் நசுங்கி போன காரிடம் ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார். கதவுகளை திறந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியவில்லை, ஜன்னல் வழியாக எடுத்து விடுகிறோம், கவலைப்பட வேண்டாம் என்றார். முதலில் வானரை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கினார்கள். மெதுவாக, மிக எச்சரிக்கையாக. கொஞ்சம் தவறினாலும் கார் ஆற்றுக்குள் விழுந்துவிடும் அபாயம் இருந்தது. பிறகு மற்ற மூவரையும் ஒவ்வொருவராக வெளிக்கொண்டு வந்தார்கள். எல்லோரும் வெளியேற்ற பிறகு போலீஸ் அதிகாரி, தங்களுக்கு ஒன்றுமில்லையே சார் என்று வானரை விசாரித்தார். பாலத்தின் விளிம்பில் அபாயகரமாக தொற்றிக் கொண்டிருக்கும் காரையும் கீழே ஓடும் ஆழமான ஆற்றையும் மாறி மாறி பார்த்தான் வானர். எனக்கு ஒன்றுமில்லை, நன்றாக இருக்கேன் என்றான். மொரட்டி சுவரிலிருந்து கடிகாரத்தை பார்த்தான். எல்லாம் முடிந்துவிட்டது என்றவன் ஜெனிஃபரை நோக்கி திரும்பினான். உன் காதலன் இந்நேரம் ஆற்றில் மூழ்கி உயிரவிட்டிருப்பான் என்றான். அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகம் வெளிரி இருந்தது. நீங்கள் என்ன? கவலைப்படாத, உன் வழக்க நியாயமாக விசாரித்த பிறகு தண்டனை கொடுப்பேன் என்றவன் தன் உதவியாளனான ஜீனோவிடம், பாலத்தில் வானரை தீர்த்த கட்ட போகிறோன்னு அம்மையாரிடம் சொன்னியா என்றான். ஓ, நீங்கள் சொன்னபடியே சொன்னேன் பாஸ். மாரட்டி ஜெனிஃபரை பார்த்தேன். அவ்வளோதான், வழக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு என்றான். எழுந்தான். ஜெனிஃபர் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு சென்றான். அவள் ப்ளவுஸை பிடித்து இழுத்து அவளை நிற்க வைத்தான். நான் உன்னை எவ்வளோ காதலிச்சேன். அவன் குரல் கரகரத்தது. அவள் முகத்தின் மீது பலார் என்று ஒரு அடி அடித்தான். அவள் தள்ளாடவில்லை. இன்னொரு தரம் அடித்தான், முன்னை காட்டிலும் பலமாக. 3ஆம் முறை மறுபடி அடித்தான். ஜெனிஃபர் சுருண்டு கீழே விழுந்தாள். எழுந்துரு, நாம் ஒரு பிரயாணம் போக போகிறோம். முகத்தில் விழுந்த அடிகளினால் ஜெனிஃபருக்கு தலை சுற்றியது. அதற்குள் முழற்றி அவளை முரட்டுத்தனமாக தூக்கி நிறுத்தினான். சொல்லு என்று உருமினான் மறுபடி. உலகத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து வச்சேன் நான். அப்படியும் நீ உதறி தள்ளியே. ஏன் அவள் பதிலளிக்கவில்லை. அவன் முகத்தில் குரூரம் கொப்பளித்தது. நம்முடைய பழைய காதலுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு முறை என்னோட படுத்துக்கொள்கிறியா? அவளை நெருங்கி அவள் கையை பிடித்து முறுக்கினான். என்ன, எப்படி இருக்குப்பா? ஜெனிஃபர் அசையாமல் இருந்தாள். இதை பாரு, இனிமே நீ யாரோடு என்றைக்கும் படுத்துக்கொள்ள முடியாது, புரியல? உன் காதலனை மூழ்கடித்த அதே ஆற்றில் உன்னையும் மூழ்கடிக்க போகிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம். ஜீனோ உள்ளே ஓடி வந்தான். அவன் முகம் பயத்தால் வெளுத்திருந்தது. பாஸ், வெளியே. அறைக்கு வெளியே மடேல் என்று ஏதோ முறிந்து விழும் சத்தம் கேட்டது. மேஜை டிராயரிலிருந்து தன் துப்பாக்கியை எடுத்தான் மொரட்டி. அதை நீட்டுவதற்குள் கதவை பிளந்து கொண்டு 2 ரகசிய போலீசார் உள்ளே பாய்ந்து வந்தார்கள். துப்பாக்கிகள் துருத்தி கொண்டிருந்தன. அவர்களுடைய கைகளில் தூக்கு கைய கத்தினார்கள். அந்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் மொரட்டி ஒரு முடிவுக்கு வந்தான். கைத்துப்பாக்கியை உயர்த்தினான். ஜெனிஃபரை நோக்கி சுட்டான். ரகசிய போலீசாரின் துப்பாக்கி குண்டுகள் அவனை துளைப்பதற்கு ஒரு நொடிக்கு முன்னதாக அவன் தோட்டா அவளை துளைத்தது. அவள் மார்பிலிருந்து ரத்தம் பீரிட்டிருப்பதை கண்டான். அதே சமயம் போலீசாரின் தோட்டா தன் மார்பை கிழிப்பதையும் உணர்ந்தான். அடுத்து இன்னொரு தோட்டா ஜெனிஃபர் கீழே விழுந்து கிடப்பது அவனுக்கு தெரிந்தது. யாருடைய மரணம் அதிக வேதனையானது, என்னுடையதா ஜெனிஃபருடையதா? அவனுக்கு தெரியவில்லை. இடி போல இன்னொரு தோட்ட தாக்குவதை உணர்ந்தான். அதன் பிறகு அவனால் எதையுமே உணர முடியாமல் போய்விட்டது. சக்கர ஸ்ட்ரெச்சரில் ஜெனிஃபரை வைத்து ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு தள்ளிச் சென்றார்கள் 2 ஜூனியர் டாக்டர்கள். ஜெனிஃபரின் பக்கத்தோடு ஒரு யூனிஃபார்ம் அணிந்த போலீஸ்காரர் நடந்தார். ஆஸ்பத்திரி தாழ்வாரம் எங்கும் போலீஸ்காரர்கள், துப்புரவு நிபுணர்கள், பத்திரிகை நிருபர்கள். ஆஸ்பத்திரி வரவேற்பு குமாஸ்தாவை ஒரு நடுத்தர வயதுக்காரர் அணுகினார். நான் ஜெனிஃபரை பார்க்கணும். நீங்கள் அவருடைய உறவினரா? இல்லை, சிநேகிதன். சாரி, விசிட்டர்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார். நான் காத்திருக்கேன். ரொம்ப நேரமாகலாம். பரவாயில்ல என்றவர் வந்தவர். துப்புரவு நிபுணர் கென்னத் தான் அவர். பக்கத்து அறையின் கதவு ஒன்று திறந்தது. வானர் உள்ளே வந்தான். அவன் முகம் வாடி வதங்கி இருந்தது. ரகசிய போலீசாரின் குழு அவனை சூழ்ந்திருந்தது. ஒரு டாக்டர் அவனை வரவேற்றார். இப்படி என்னுடன் வாருங்கள் சார் என்று கூறி தனது சிறிய அறைக்கு அழைத்து சென்றார். எப்படி இருக்கா என்றான் வானர். எனக்கு நம்பிக்கை இல்லை. அவள் உடம்பிலிருந்து 3 தோட்டாக்களை வெளியெடுத்திருக்கணும். கதவு திறந்தது. அரசாங்க வக்கீல் டிசில்வா வந்தார். வானரை பார்த்து, நல்ல காலம், இன்னும் நேராமல் தப்பினீர்கள், ரொம்ப சந்தோஷம் என்றார். நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஆபத்து என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றான் வானர். ஜெனிஃபரை டெலிஃபோனில் என்னை கூப்பிட்டா, உங்களை நியூகனான் பாலத்தில் கொல்வதற்கு சதி செய்திருக்கிறாள்னு சொன்னான். நம்ம திசை திருப்புவதற்காக ஏதோ சொல்கிறாள்னு முதல்ல நினச்சேன். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு பாதுகாப்பாக சில பேர் அனுப்பி வச்சேன். எனக்கு என்னவோ ஜெனிஃபர் உங்களை தீர்த்துக்கட்ட ஏதோ சதி செய்திருக்கிறாள்னு தான் தோணுது. சேச்சே என்றான் வானர். அப்படியெல்லாம் இல்லை. டிசில்வா அவர் பெருமிச்சு விட்டார். உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவர் போல டாக்டரிடம் திரும்பி, என்ன அவள் பிழைத்துக் கொள்வாளா என்று கேட்டார். சான்ஸ் கம்மி தான் சார்.
வானரின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை டிசில்வா கண்டார். ஆனால் அதை வேறு விதமாக அர்த்தம் பண்ணி கொண்டார். கவலைப்படாதீங்க, அவள் யமனிடமிருந்து தப்பித்துக் கொண்டால் கூட நம்மிடமிருந்து தப்ப முடியாது. வழக்கு தொடுத்து அமுக்கான்னு அமுக்கி விடுவோம் என்றார். வானரை கூர்ந்து கவனித்தார். உங்களை பார்க்கவே சகிக்கவில்லை, வீட்டுக்கு போய் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடாதா? முதல்ல ஜெனிஃபரை பார்க்க வேண்டும். டாக்டர் கூறினார். ஜெனிஃபர் கோமாவில் இருக்க, அதிலிருந்து மீளாமல் போக நேரிடலாம். அவளை எப்படியாவது பார்த்தால் தேவையில்லை டாக்டர். சரி, இப்படி வாருங்கள். வானரும் டிசில்வாவும் அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கே 3 படுக்கைகள் இருந்தன. 2 காலி, 3ஆவதில் ஜெனிஃபர் படுத்திருந்தால் அவளுடைய நாசியிலும் நாடியிலும் டியூப்கள் செருகப்பட்டிருந்தன. வானர் படுக்கையை அணுகி அவளை விரித்து பார்த்தான். வெள்ளை தலையணைகளின் பின்னணியில் ஜெனிஃபரின் முகம் சோகை படிந்து காணப்பட்டது. அவள் கண்கள் மூடியிருந்தன. இந்த மயக்க நிலையில் அவள் இன்னும் இளமையாயும் இன்னும் மென்மையாயும் தெரிந்தாள். பல வருடங்களுக்கு முன்பு தான் சந்தித்த கள்ளங்கவடமற்ற பெண் அவனுக்கு நினைவுக்கு வந்தாள். அவனை நோக்கி கோபத்துடன் கூச்சலிட்ட பெண். நான் லஞ்சம் வாங்கினேன் என்று சொல்கிறீர்கள்? வாங்கியிருந்தால் இப்படிப்பட்ட இடத்தில் வசிப்பேன். நீங்கள் என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள், எனக்கு கவலை இல்லை, தயவு பண்ணி என்னை தனியே விடுங்கள் என்று அவள் சொன்னது. அவளுடைய தைரியம், அவளுடைய லட்சிய பிடிப்பு, அவளுடைய இளகிய மனம் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தன. அன்று அவள் தேவதைகளின் பக்கத்தில் இருந்தாள், நியாயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாள், நியாயத்துக்காக போராட தயாராக இருந்தாள். எங்கே போய்விட்டது அதெல்லாம்? எந்த இடத்தில் தப்பு நேர்ந்தது? அவன் அவளை காதலித்தான், இன்றும் காதலிக்கிறான். இருந்தாலும் இதுவா அதுவா என்று வந்தபோது தப்பாக ஒரு தேர்வு செய்து விட்டான். அது அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நஞ்சு கலந்து விட்டது. உயிருடன் இருக்கும் வரை இந்த குற்ற உணர்விலிருந்து நாம் தப்ப முடியாது என்பது அவனுக்கு தெரிந்தது. டாக்டரை நோக்கி, என்ன நேர்ந்தாலும் எனக்கு தகவல் தெரியுங்கள் என்றான். நிச்சயமா என்றார் டாக்டர். ஒருமுறை ஜெனிஃபரை பார்த்தார் வானர். போய் வருகிறேன் என்று மானசீகமாக விடைபெற்றான். வெளியே சென்றான், காத்திருக்கும் நிருபர்களை சந்திக்க. பனிப்படலம் போன்ற அரை மயக்கத்தில் கிடந்த ஜெனிஃபருக்கு அவர்கள் வெளியேறும் சத்தம் மங்கலாக கேட்டது. அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவளை இறுக்கி கசக்கிய வலியில் அவர்களுடைய பேச்சுகள் சிதறுண்டன. வானரின் குரல் கேட்ட மாதிரி இருந்தது. இருக்க முடியாது, அவரின் நேரம் இறந்து போயிருப்பாரே. கண்களை திறக்க முயன்றால் முடியாத காரியமாக இருந்தது. அவளுடைய எண்ணங்கள் எங்கெங்கோ தரையிட்டு ஓடின. அந்த ஆள் கையில் ஒரு பெட்டியுடன் வருகிறான், இடறி விழுகிறான். பெட்டி திறந்து கொள்கிறது. ஒரு மஞ்சள் குருவி வெளியே பறந்தோடுகிறது. டிசில்வா கத்துகிறார், பிடியுங்கள், அதை விடாதீர்கள். மொரட்டி அதை பிடித்து வைத்துக்கொண்டு சிரிக்கிறான். ராயன் பாதிரியார், எல்லாரும் பாருங்கள், அற்புதம் என்கிறார். கையில் டசன் கணக்கான ரோஜாக்களுடன் வானர் வருகிறான். அதெல்லாம் எனக்கு என்கிறான் மொரட்டி. ஜாடியில் தண்ணீர் ஊற்றி இவைகளை அதில் வைக்கிறேன் என்கிறாள் ஜெனிஃபர். அதற்குள் பூக்கள் வாடி சுருங்கி சாகின்றன. தண்ணீர் தரையில் கொட்டுகிறது. அதுவே ஒரு பெரிய ஏரியாக வளர்கிறது. வார்சாரும் அவளும் படகோட்டுகிறார்கள். நீர்சறுக்கு காலணிகளுடன் வானரும் அவளும் படகோட்டுகிறார்கள். நீர்சறுக்கு காலணிகளுடன் மொரட்டி அவர்களை துரத்துகிறான். அவன் ஜோசஃபாக மாறுகிறான். ஜெனிஃபரை பார்த்து சிரித்து கையாட்டுகிறான். தவறி விழாதே விழாதே என்று இவள் அலறுகிறாள். பிரம்மாண்டமான அலையொன்று அவனை சுருட்டி ஆகாயத்துக்கு தூக்கிறது. இயேசுநாதர் மாதிரி கைகளை விரித்து நீட்டுகிறான். பிறகு மறைந்து விடுகிறான். அமெரிக்காவின் தலைநகரம். ஜனவரி மாதத்தின் குளிரான நாள். அமெரிக்க நாட்டின் 40ஆம் ஜனாதிபதியாக வானர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டான். அவன் மனைவி அணிந்திருந்த உடை அவளுடைய வெளுத்த தோற்றத்தை மாற்றி அவள் கர்ப்பமாயிருப்பதை பெரும்பாலும் மறைத்தது. தன் மகளின் பக்கத்தில் அவள் நின்றிருந்தாள். வானர் பதவியேற்பதை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் இருவரும். இந்த 3 பேரை நாடு மொத்தமும் வாழ்த்தி கொண்டிருந்தது. நாட்டின் தலை சிறந்த பிரஜைகள் அவர்கள். கண்ணியமும் நேர்மையும் நல்ல மனமும் உள்ளவர்கள். வெள்ளை மாளிகையில் குடியேற தகுதி படைத்தவர்கள். வாஷிங்டன் நகரின் ஒரு மூலையில் தனது சிறிய அலுவலகத்தில் உட்கார்ந்தபடி பதவியேற்பு வைபவங்களை டெலிவிஷனில் பார்த்து கொண்டிருந்தாள் ஜெனிஃபர். எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்து வானரும் அவன் மனைவியும் மகளும் இரகசிய போலீசார் புடைசூழ புறப்பட்டு போவது வரை பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னர் டிவியை அணைத்தாள். எல்லா உருவங்களும் சூன்யத்தில் மறைந்து போவதை கவனித்தபடி இருந்தாள். டிவியை மட்டுமல்ல, கடந்த காலத்தையே அணைத்தாயிற்று. காதலையும் மரணத்தையும் ஆனந்தத்தையும் வலியையும் தனக்கு நேரிட்ட அவ்வளவையும் அணைத்தாயிற்று. எதனாலும் அவளை அழிக்க முடியவில்லை. அவள் பிழைத்து விட்டாள். தொப்பியையும் கோட்டையும் அணிந்து கொண்டு அவள் புறப்பட்டாள். வெளியே ஒரு நிமிடம் தயங்கி ஜெனிஃபர் வழக்கறிஞர் என்ற பலகையை பார்த்தாள். தன்னை விடுதலை செய்த ஜூரி குழுவை ஒரு கணம் நினைத்து பார்த்து கொண்டாள். இன்னும் அவள் வழக்கறிஞர் தான். அவள் அப்பாவைப் போல கைப்பிடிக்கு அகப்படாத நீதி என்ற சமாச்சாரத்தை தேடி தேடி அவள் சென்று கொண்டே இருப்பாள். நீதிமன்றத்தை நோக்கி அவள் நடந்தாள். காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. தெருவில் நடமாட்டம் இல்லை. சல்லா துணியில் பூமிக்கு திரை போட்ட மாதிரி மெல்லிய பனி விழ ஆரம்பித்தது. பல மாடி கட்டடம் ஒன்றிலிருந்து திடீரென்று கொண்டாட்ட ஆரவாரங்கள் அவள் காதில் மோதின. அந்த ஒலி அவளுக்கு ரொம்ப அந்நியமாக தோன்றியது. சற்று நின்று கேட்டாள். பிறகு கோட்டை இறுக்கமாக இழுத்து விட்டு கொண்டு தெருவில் நடந்தாள். தன் முன்னால் விழும் பனித்திரையை கழுத்தை நீட்டி பார்த்தபடி நடந்தாள். ஏதோ எதிர்காலத்தை பார்க்க முயலுவது போல. ஆனால் அவள் கண்ணுக்கு தெரிந்தது அவளுடைய எதிர்காலம் அல்ல, அவளுடைய கடந்த காலம்தான். வாழ்க்கையின் அந்த சிரிப்புகள் எல்லாம் எங்கே போயின, எப்போது போயின, ஏன் போயின? யோசித்த வண்ணம் ஜெனிஃபர் நடந்தாள்.
முற்றும். அதோடு இந்த நாவல் முடிஞ்சது. ஐ ஹோப் உங்களுக்கு இஷ்டப்பட்டுதான்னு சொல்லுங்கள். இது வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு இங்கிலீஷ் நாவல், யூனோ ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சிட்னி ஷெல்டன் எழுதின நாவல். இது அதை பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ராக்கி ரங்கராஜன். ரொம்ப நாள் காலேஜ் டைமில் படித்த கதை தான் இது. ஆனால் அது தமிழில் படிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, நல்ல ட்ரான்ஸ்லேஷன். கதை ஆப்வியஸ்லி இஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்க வெரி இன்ட்ரெஸ்டிங் கதை. வாழ்க்கையோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இதில் இருந்தது இந்த கதையில். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு தெரில. இவர் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு அந்த ஒரு கதையோட. அந்த கதை நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எப்போ நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டு ஐ வில் ஸ்டார்ட் தட். பட் ஹோப் யூ என்ஜாய்ட் இட். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.